கிறிஸ்தியேசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக. இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் யோபு 36:5. இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். இல்லையா? அப்படி தேவன் எப்படிப்பட்டவர் சொன்னா, மகத்துவம் உள்ளவர், ஆல் மைட்டி காட், சர்வ வல்லமை உள்ளவர், சர்வ வல்லமை படைத்த தேவன், இயற்கை மீது வல்லமை படைத்த தேவன், மரணத்தின் மீது வல்லமை படைத்த தேவன், சாத்தான் மீது வல்லமை படைத்த தேவன், மரணத்தின் மீது வல்லமை படைத்த தேவன். இப்படி நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். இயற்கை மீது வல்லமை படைத்த தேவன் சொல்லி பார்க்கும்போது, காற்றையும் கடலையும் பார்த்து எரியாதேன்னு சொன்னார். அமைதலாயிற்று. மரித்து போய் 4 நாள் ஆயிற்று. யாருமேன்னு சொன்ன லாசருவை கல்லறையின் இடத்துல வந்து, லாசருவே வெளியே வான்னு சொன்னார். மரித்து போன லாசரு எழுந்து வந்தார். அசுத்தாவை பிடித்திருந்த லேகோனாக பிசாசு பிடித்திருந்த வாலிபனை பார்த்து, அசுத்தாவியனை விட்டு புறப்பட்டு போன்னு சொன்ன உடனே அவனை விட்டு புறப்பட்டு போனது. இப்படி ஆண்டவருடைய வல்லமை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய தேவன் வல்லமை படைத்தவர். அது மாத்திரமல்ல, அவர் ஒருவரையும் புறக்கணியார். பாவியை நேசிக்கிறார், ஆனால் பாவத்தை கண்டிக்கிறார். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒருவரையும் புறமே தள்ளுவதில் சொல்றார். புறக்கணிக்காத தேவன். வரி வசூலிக்கிறவனா இருக்கட்டும், விபச்சார ஸ்திரியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர் புறக்கணிக்காதவர். வரி வசூலிக்கிறவன், விபச்சார ஸ்திரீ, இப்படிப்பட்டவர்களோடு கூட பேசும்போது சதுசேயர் பரிசேயர்லாம் அவரை குற்றம் கண்டுபிடிச்சாங்க. பாவியான மனுஷனிடத்துல போறாரு இவர், பேசுறவ இன்னால் என்று அவருக்கு தெரியாதா, இப்படி குற்றம் கண்டுபிடிக்கிறவங்க. ஆனால் கூட ஆண்டவர் அப்படிப்பட்ட விபச்சார ஸ்திரீ கிட்ட, வரி வசூலிக்கிறவர்கிட்ட ஆண்டவர் பேசினார். அந்த ஆத்துமாக்கள் விளையாட பெற்றது, ஆதாயப்படுத்தினார். அதுதான் ஆண்டவரத்தில் வர யாரா இருந்தாலும் அவர் புறம்பே தள்ளாத தேவன், புறக்கணிக்காதவர். அது மாத்திரம் இல்லை, அவர் மன உருக்கத்திலே அவர் மகத்துவம் உள்ளவரார். மன உருக்கமுள்ளவர் நம்முடைய தேவன். ஆகவே அவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அவருடைய அடிச்சுவடிகளை நாம் தொடர்ந்து நடப்போம். தொடர்ந்து நம்ம கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில மகத்துவம் உள்ளவராக இருந்து நம்மை பலப்படுத்தி நடத்த வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். நேசிக்கு நல்ல தகப்பனே, நாளை கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி. இது எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அதில் அறிந்து கொண்ட சத்தியத்துக்கு நன்றி. நாங்கள் மற்றவர்களுக்கு இதை சொல்ல உதவிச்சு இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கு மகிமை உண்டாதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.